இல்லை நான் லைஃபோட அடுத்த கட்டத்தை நான் எதை நோக்கி போகணும் அப்படி எல்லாமே எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணணும், எதை நோக்கி போகணும், என் லைஃப் எப்படி அமையணும் எல்லாமே தெரியுது. ஏதோ எல்லாமே அடைச்சோம். என்ன சொல்லுன்னு தெரில. ரொம்ப அப்படி கத்தி ஆளுகணும் போல தோணுது. அப்படி கத்திட்டு அழுதுட்டு ரோட்டில் ஓடணும் போல தோணுது. ஏன் எப்படி இந்த மாதிரி என்னால் என்னோடய லைஃப்பை தேடி போக முடியாத மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்றது. எங்கள் அம்மா அப்பாவே என்னை விட்டுட்டு போக முடியாது. அவங்க ஒரு லைஃபையே கொடுத்து என் லைஃப்பை உருவாக்கியிருக்காங்க. அவங்கள நான் பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை தான். ஆனால் அவங்க எனக்கு என்ன பண்ண நினைக்கிறாங்களோ அதோட பல மடங்கு அதிகமாக எனக்கும் என்னோட கனவுக்கான மதிப்பை நான் பண்ணி கொடுத்து அதை வச்சு அவங்களையும் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த ஆசைக்கு தகுதி இல்லாதவன் நான் தான், தகுதி இல்லாதவன்றதை புரிய வைக்கிற மாதிரியான சில மொமெண்ட்ஸ் நடக்கிறப்ப தெரில. ஆக்சுவலாக நான் வந்திருந்து ரொம்பவே சுத்தமாகவே இருக்கேன். சொல்லப்போனால் இன்றைக்கி தான் நான் சென்னைக்கு வந்து இன்றைக்கி 4வது நாள். ஸோ இன்றைக்கி தான் நான் ஏதோ உருப்படியாகவும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஹாபி மாதிரி என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு வடிவத்தை நீக்கி அதுக்கான நான் நேரத்தை கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துமே எனக்கு அப்படியே டிப்ரெஷனாகவே இருக்குது, அழுக வர மாதிரி இருக்குது. கடவுளே, கடவுள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்தால் யாரும் என் வாழ்க்கை எப்படியோ மாறி இருந்திருக்கும், எப்படியோ போயிருந்திருக்கும். நான் சும்மா இருக்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு அப்பா பட்ட வழியை தான் புரிஞ்சுக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்பா அப்படியே முன்னாடி இருக்காங்க, அவங்களோட காலோட எலும்பு அப்படியே வெளியே நிற்கிது. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி ஆகிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டு மருந்துக்கு அந்த மருந்துக்கு காயம் பொத்துக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மனுஷனை பார்க்குற மாதிரி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படியே காலை கொடுத்து தேய்ச்சி அப்பாவை அப்படியே அழுக விடுவாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அப்படி எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே ஓரம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு பைக்கில் வர்றப்போ அப்படியே புலம்பிகிட்டே வருவேன். மற்ற வாழ்க்கையானது எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. அப்பாவோட வலிக்கும் அம்மாவோட கண்ணீருக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும்.